பசுமை சேனவங்க இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த சரவணன் அப்படின்ற ஒரு இயற்கை விவசாயியை சந்திக்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 18 ஏக்கர்ல விவசாயம் பண்றாருங்க. 8 ஏக்கர் வந்து இவர் நிலம். இதுல பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. 10 ஏக்கர் வந்து கெமிக்கல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் வந்து இயற்கைக்கு மாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு அது லீஸ் லேண்ட் தான். அதனால தான் அதையும் வந்து இயற்கைக்கு மாத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் பல பயிர்கள் சாகுபடி பண்றாருங்க. ஆனா கொடிப்பயிர்கள் நிறைய பண்றாரு. நெல்லு தான் அவர் வந்து பிரதானமா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் புடலை பண்ணிட்டு இருக்காருங்க. அதாவது ஆள் உயர புடலை. புடலை நம்ம தெரியும் எவ்வளவு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆள் உயர புடலை நம்ம படத்துல தான் பார்த்துருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரியலாவே வந்து ஆள் உயர புடலை பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த புடலை எப்படியும் ஒரு இருக்கும் ஒரு 7 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். 6ல இருந்து 7 அடி இருக்கும். அந்த அளவுக்கு நீட்டு புடலை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த நீட்டு புடலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாரம்பரிய ரகமா அவங்க தாத்தா தான் அந்த விதையை சேர்த்து வச்சிருந்தாரு. 30 வருஷமா அந்த விதையை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த நீட்டு புடலை வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றாரு. அதாவது நிறைய பேர் வந்து நைட்டு தூக்க மாத்திரை போடுறாங்களே தூக்கம் வரல. ஆனா இந்த புடலை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டா தூக்கம் தானா வரும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நிறைய தகவல்கள் சொன்னாருங்க. அதை நான் சொல்றதை விட அவர் வாயாலே கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் புடலங்காய். இதுதான் பாம்பு புடலை. இது பேரு நம்மளுடைய பாரம்பரிய ரக புடலை. இது புடலங்காய்னா இதுதான் புடலங்காய். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ரகம். அது வந்து குட்டை புடலை ஏன்னுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா புடலங்காய்னாலே எல்லாம் நம்ம பழைய படத்துல எம்ஜிஆர் படத்துல சிவாஜி படத்துல வந்து ஒரு படத்துல நாகேஷ் வந்து தோல்ல போட்டுட்டு வருவாரு. அதுதான் புடலங்காய். இப்போ இந்த ரகமே வந்து நிறைய இடத்துல இல்லை. இந்த புடலங்காய் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தாத்தா வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட அப்பா. அவர் வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல இந்த காய்கறி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த ரக புடலையே நான் போட ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி நானும் கொட்டை புடலை தான் போட்டிருந்தோம். நம்ம இடத்துல வந்து மார்க்கெட்டுக்கு வந்து மார்க்கெட்டிங் கம்மி இந்த ரகத்துக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் மார்க்கெட்டு தான் அனுப்பணும். இங்க லோக்கல் மார்க்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா மூவ்மெண்ட் கிடையாது. இவ்வளவு பெருசா பொல்லங்காயா? இது யார் சாப்பிட்றது? நான் ஒருத்தர் இருக்கேன், 2 பேர் இருக்கேன், 2 பேர் தான் இருக்கிறேன். ஏங்க 2 பேர் இருந்தா கூட நீங்க சாப்பிடுங்க. இந்த அவ்வளவும் மருத்துவ நீர் சத்து நிறைந்த காய் அது இந்த புடலங்காய். இந்த புடலங்காய் வந்து சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் இல்லாதவங்க தூக்க மாத்திரை போடுறாங்கல்ல, தூக்க மாத்திரை போட்டாதான் சாப்பிடணும். இந்த புடலங்காயை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 10 நாள் இவங்க சாப்பிட்டாங்கன்னா தூக்க மாத்திரை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, அந்த அளவுக்கு மருத்துவம் உள்ள இந்த புடலை இது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த புடலை வந்து நீர் சத்து அதிகமா இருக்கும். சர்க்கரை நோயையும் கண்ட்ரோல் பண்ணும். அவ்வளவும் மருத்துவமான ஒரு புடலை இது. ஆனா வந்து இப்போ இந்த புடலையா இது எவ்வளவு பெருசு யார் எடுத்துன்னு வருது அப்படின்றாங்க. ஆமா, ஃபேஷன் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா, மருத்துவத்தை அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள்ல மட்டும் மருத்துவமா அது ஆரோக்கியமா அது மட்டும் மக்கள் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளவு வேணாலும் போயிட்டு ஒரு மருத்துவமனைக்கு வந்து செலவு பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு காய்கறியோ ஒரு அரிசியோ பருப்போ வாங்கி சாப்பிடணுன்றதுல மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கல. தங்கம் வாங்குறாங்க, வேற எதுனா பீஸா பர்கரு இதெல்லாம் வாங்குறாங்க. ஆனா இது வாங்க மாட்டேங்கிறாங்க, இது பண்ண மாட்டேங்கிறாங்க. சரிங்க, இப்ப நீங்க தாத்தா ரகம் அப்படின்னீங்க. எப்படி நீங்க விதைகளை எப்படி சேர்த்து வச்சீங்க? இத்தனை வருஷம் விதைகளை சேர்த்து வைக்க முடியுமா? ஆமா, ஒரு வருஷம் வரையும் தாங்கும் விதை. இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம அறுவடை ஆக போகுது, ஒரு மாசம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 காய்க்கு விட்டுருவேன். நல்ல தரமான காயா பார்த்து விட்டோம்னா அது பழுத்து அதுல இருந்து விதை எடுத்து காய வச்சு பதப்படுத்தி வச்சுப்போம். அது ஒரு வருஷம் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த விதையை தான் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எங்க தாத்தா கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2018 கொடுத்தாரு. இந்த விதைங்க 18 சாரி 15. ஆமா, 2015 கொடுத்தாரு. எங்க தாத்தா கொடுத்தாரு ஒரு 500 விதை கொடுத்தாரு. நான் ஒரு ஏக்கரா போடுற போல. அவதான் சொல்றேன்ல, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழிக்கு 3 விதை அது மாதிரி எல்லாம் போடுவோம். எப்போ இதெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சனோ, போயிட்டு இந்த இயற்கை விவசாயத்துக்கு இல்ல விவசாயத்துக்கான மீட்டிங் அது மாதிரிலாம் போகும்போது இந்த குழித்தட்டு மெத்தடை நான் திருச்சியில ஒரு இதுக்கு போகும்போது தான் அங்க ஒருத்தர் இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல போட்டா நம்மளுக்கு தண்ணி ஊத்துற செலவு மிச்சம். இந்த இதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் தான் நான் பார்த்தேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா விதையினுடைய செலவுகள் வந்து நம்மளுக்கு குறையுது. அதே மாதிரி தான் குழித்தட்டுல போட்டு. ஆமா, எல்லா சுமார் கை ஒரு 2 இன்ச் ஆழம் லைட்டா நோண்டிட்டு நட்டுருவோம். தண்ணி விட்டுருவோம் ஃபர்ஸ்ட். நான் எல்லாம் சொட்டு நீர் இது அதை பழுப்பு மேலத்துக்கு எதுக்கு மேல தூக்கி கட்டி வச்சிருக்கேன்னா நம்ம செடி மேல வர வரையும் சொட்டு நீர்ல பாசுவோம். அதுக்கப்புறமா ஃபுல்லா பாசிடுவோம்.
சொட்டு நீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பந்தலுக்கு வந்து பத்த மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ கேப் விட்டு இதில் போகிறோம், நம்ம ஏரியாவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா செடி விட்டு இவ்வளோ சரௌண்டிங்கில் தான் வரும். அதுக்கப்புறமா இந்த வெயில் காற்று இது மாதிரி அடிச்சதுன்னா என்ன ஆகுதுன்னா பிஞ்சுங்கெல்லாம் கருகி போயிடுது, செடி ஓட மாட்டேங்குது அந்த அளவுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடி வர வரையும் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லாத இதுலேயே தண்ணி பாஞ்சிரும். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சிடுவோம். செடி மேலே ஏறுற வரையும் மேலே ஏறி தொட்டு கொஞ்சம் பரவுற வரையும் அதுதான் பாசுவோம். ஏன்னா களை கண்ட்ரோலுக்காக அது மாதிரியா பாய்ச்சிடுவோம். சரி, இது நட்ட எத்தனை நாள்ல இருந்து இது பூ காய் எப்போ வரும் இது? இது பார்த்தீங்கன்னா காய் வரத்துக்கு 70லேருந்து 80 நாள் கணக்கு வந்துடும். ஹைபிரிட் அதே தானா? ஹைபிரிட் அதனுடைய கம்மியாக வரும். இருக்கிறதுலேயே நீலப்புடலை வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நீலப்புடலையோ அதே மாதிரி காய் வரத்துக்கு லேட் ஆகும், காயும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா காய்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துல அறுவடை ஆகுதுன்னா ஒரு தோட்டம், இது 1 மாதம் எக்ஸ்ட்ராவே காய்க்கும் இந்த காய்கறி, இந்த புடலை மட்டும். இப்போ நாட்டு ரக புடலை நோய் இதுக்கு நோய் தாக்குதல்லாம் உண்டா இதுக்கு? நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இந்த புழு, பச்சை புழு மட்டும் தான் தாக்குதல் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் வாரம் நான் அந்த ஸ்ப்ரே மட்டும் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கனஜீவாமிர்தம்னு சொல்லிட்டு கோமியத்தில் இயற்கை இலை, ஊமத்தை, வேப்ப இலை, அப்புறம் இஞ்சி, துளசி, மருதாணி இலை இதெல்லாம் வந்து வெட்டி போட்டு காசி ஸ்ப்ரே பண்ணிடுவேன். வாரமான ஒரு ஸ்ப்ரே. ஆமாம், அதுவும் அந்த ஸ்ப்ரே கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சிட்டு தான் ஸ்ப்ரே பண்ணணும். என்ன காரணம்? நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கணும். அந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த இப்போ வெயில் அடிச்சதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியினுடைய இது வந்து இலைக்கு வந்து இதுவாகாது. நம்ம ஈரப்பதத்தோடு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அதுவும் சாயந்தர வேலையில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். காலையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வெயில் வந்துடும். வெயில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீடு வந்து உள்ளே போகாது. சாயந்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீ பொழுது போன பிறகு அடிக்கக்கூடாது. இந்த 4லேருந்து 5 5:30 போல் அது மாதிரி மிதமான வெயில் இருக்கும்போது அடிச்சுன்னா அந்த வெயிலுக்கு சத்துக்கு வந்து உள்ளே இறங்கி வேலை செய்யும். உங்க இதை பார்க்கும்போது இது கட்டி விட்டுருக்கீங்க, எதுக்காக கல் கட்டி விட்டுருக்கீங்க? இது இந்த கல் கட்டலைன்னா இந்த காய் வந்து பெண்ட் ஆகிடும். இதோ பாருங்க, இது கல் கட்டலை, இப்போ காய் இப்படி வந்து இப்படி பெண்டா இருக்கா, இது எப்படியே பெண்டாவே இப்படியே இருக்கும். இப்போ நம்ம இந்த கல் கட்டி தொங்க விட்டுனா தான் காய் வந்து நீளமா, அது பாருங்க இது எவ்வளோ அழகா நீளமா வந்திருக்கா. இது வந்து பாருங்க இந்த இதுல இந்த பெண்டு தெரிஞ்சு பாருங்க, இப்போ கட்டி விட்டது தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரா வந்துடும். இப்போ நீங்க ஏன் இவ்வளோ அடி 9 அடி கல் போட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது மெயின் காரணம். இது இந்த காய்க்காகவே ப்ரெஃபரா நம்ம போட்டது. ஆமா, எத்தனை அடி வரைக்கும் போகுது இது? ஜாஸ்தி 9 அடி போகாது, 7 அடிக்கு மேல வரையும் வரும். அவ்வளவுதான் வருமா, இல்ல விட்டு இன்னும் வருமா? வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்குள்ள வந்து காய் வந்து முத்திரும். எப்படி தெரியும் நம்மளுக்கு காய் முத்திருச்சு அப்படின்ட்டு? நம்ம புடிச்சு பார்க்கும் போதே தெரியும் காய். ஆமா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிஞ்சா இருக்கிற காய் பச்சையா இருக்கும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு அறுவடை பண்ணலாம். அந்த காய் இன்னைக்கே கூட அறுவடை பண்ணா நாளைக்கு பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இந்த படல சாப்பிட்டுருப்பீங்க, ஹைபிரிட் இதுக்கும் சாப்பிடும்போது வித்தியாசம் நிறைய வித்தியாசம். என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த புடலங்காய் சாப்பிட்டீங்கன்னா அப்பேற்பட்ட டேஸ்ட், நல்லா ஸ்வீட்டா இருக்கும். ஆனா ஸ்வீட்டா இருக்கிறதுனால சுகர் வந்துருமான்னாங்க, அப்படி கிடையாது. இந்த சாப்பிட்டீங்கன்னா சுகர் இருக்காது. ஆமா, அந்த அளவுக்கு இல்ல இவ்வளவு மருத்துவ குணம். அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த நம்ம ஒரு புடலை, இது நம்மளுடைய பாரம்பரிய புடலை. நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. இப்போ இதுல எவ்வளவு மகசூல் வரும் அப்படின்னு? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது பீஸ் ரேட் கணக்கு தான் போகும், கிலோ கணக்கு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு சமயத்துக்கு ஏற்ற மாதிரியே போகும். இப்போ வந்து 30 ருபீஸ் போதுட்டாங்க, ஒரு தடவை 10 ருபீஸ் போகும், ஒரு தடவை 20 போகும், 60 கூட போகும். சீசனபிள் டைமுக்கு ஏற்ற மாதிரி. என்ன சீசன் இருக்கு? மழை சமயத்துல அதிகமா போகும், ஏன்னா அப்போ காய்கறி வரத்து இருக்காது. இப்போ நான் சொன்னல ஒரு 2 மாசம் வந்து நான் வந்து செடியே போட மாட்டேன், அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும். நம்மளுக்கு தண்ணி இருந்ததுன்னா செடி வந்து போயிடும். இருந்தாலும் நம்மள சுத்துற தண்ணி இல்லாத ஏரியா தான். மழை பெய்கிற தண்ணி எவ்வளவுதான் வந்து அந்த பூமி குடிக்கும், தண்ணி எடுத்து விட்டா போயிடும். மறுநாள் போயிடும். டெய்லி பெஞ்சுனே இருந்துன்னா தண்ணி நின்றுனே இருந்ததுன்னா செடி வந்து அழுகுல வந்துடும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 மாசம் இருக்காது. அந்த 2 மாசத்துல வந்து சில ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா மண் பாங்கான இடத்துல அவங்க காய்கறி போட்டு அமைச்சாங்கன்னா அந்த சமயத்துல வேலை அதிகம், நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. தாத்தா காலத்து அந்த ரகத்தை வந்து ஆமா சேர்த்து வச்சு ஒன்று சொல்லியிருக்கீங்க. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்க வீட்டாண்டியே நிறைய பேர் இருக்காங்க, தூக்கம் வரல தூக்கம் மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த புடலை வந்து ரொம்ப உபயோகம். ஆமா, முக்கியமா நான் எந்த ஒரு இதுல போனாலும் இது பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் உழவர் சந்தையில முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து திறந்து வைக்கிறாரு. அதுக்காக போயிருந்தேன். முதல் ஸ்டாலே நம்மளுது தான்.
பாத்தீங்கன்னா முதல் ஸ்டாலே நம்மளுக்கு தான் கொடுத்தாங்க. நீ தான் முன்னாடி இருக்கணும் சரவணா, என்னுடைய பெரியவங்க தான் இருக்காங்க, இருந்தாலும் நீ உன் ஸ்டால் தான் முதல்ல இருக்கணும், காய்கறியில உன் காயை பார்த்தோன்னே ஹைலைட்டா இருக்கணும். அதே மாதிரி அந்த ஹைலைட் கிடைச்சிட்டாங்க. வந்து பார்த்துட்டு இது இது காய்கறியான்னு கேட்டாரு. நான் இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை, இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை காய், எப்படி பண்றீங்க, இவ்வளவு நீட் எப்படி வர வைக்கிறீங்க, எப்படி உடைக்காத எடுத்துட்டு வரீங்க, அதெல்லாம் கேட்டாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்காரு, மு பிரதாப் ஐஏஎஸ் அவர்கள். ஆமா, நல்லா பண்றாரு. எங்களுக்காக பாத்தீங்கன்னா அங்க உழவர் சந்தையில வந்து கடை இது பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அந்த கடை பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மதிய வளாகத்துல நாங்க ஒரு 15 விவசாயிகள் ஒன்றா, இயற்கை விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு அங்கடி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. நாங்க அங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய நெல்லுல அரிசி எல்லாம் அங்க சேல் பண்றோம். காய்கறி எடுத்துட்டு போறதில்ல, அரிசி வரையும் அங்க திரும்ப இது பண்றோம். அரிசி, அதே மாதிரி எண்ணெய் பண்றவங்க எண்ணெய் எடுத்துட்டு வந்து பண்றாங்க, நெய் பண்றவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான எங்களுக்கு கலெக்டர் கிடைச்சிருக்காரு. இப்ப இந்த கலெக்டர் எல்லாமே இலவசமா தான் பண்றாங்களா? எது அந்த உங்களுக்கு இது மார்க்கெட் போடுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா உழவர் சந்தையில அது இலவசம் தான். அது இந்த கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசமான 10,000 ரூபாய் வாடகை அந்த இடத்துக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மகளிருடைய சுய உதவிக்குழு வளாகம் அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு விவசாயிகளுக்காக கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.